சின்ன நல்ல நல்ல கதையெல்லாம் அவர் சொன்னார், நல்ல உருக்கமா சொன்னார். நான் ஒரு கதை படிச்சேன். காட்டுல இருந்த சிங்கம் என்ன பண்ணுச்சான், நரிய கூப்பிட்டு பசிக்குது சாப்பாடு கொண்டாரு. இப்ப சிங்கம் கூட ஸ்விக்கியில ஆர்டர் பண்ற பழக்கத்துக்கு வந்துருச்சு. சமைச்செல்லாம் தானா தேடி சாப்பிடுறது கிடையாது, ஆர்டர் பண்றது தான். அது நரிய கூப்பிட்டது, பசிக்குது ஒரு சாப்பாடு கொண்டா போ அப்படின்னு. இந்த நரி பார்த்தது, எவன் இழிச்ச வாய கொண்டு போய் நம்ம கரெக்டா மகாராஜாட்ட விடலாம் அப்படின்னு இப்படி இப்படி தேடி பார்த்த போது ஒரு கழுதை கிடைச்சது காட்டுல. அந்த கழுதை கிட்ட போய் சொல்லிச்சு, உன்னை அரசராக்கிறதா சிங்கம் முடிவு பண்ணிருக்கு, அதனால நீ வந்து பாரு, உன்னை பேசணும், பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு இருக்குது, வா. இந்த கழுதை போலாமா? என்னைக்காவது சிங்கம் அதனுடைய சிம்மாசனத்தை விட்டுட்டு இந்த கழுதையை அரசராக்குமா? ஆக்காது. இந்த கழுதை நினைச்சது, அப்படியா, என்ன மகாராஜா ஆக்குற ஐடியா இருக்காரா அப்படி. நரி கூப்பிட்டுதேன்னு போச்சு. போன உடனே சிங்கம் வெடுக்குன்னு பாஞ்சது பாருங்க, 2 காது காணும். அது பாஞ்ச வேகத்துல தச்சம் பொழிச்சோன்னு ஓடிச்சு. இந்த கழுதை அடிச்சு புரண்டு ஓடிச்சு. நரிய பார்த்து புடிச்சிட்டு, நரி பின்னாடியே போய், அவசரப்பட்டுட்டியே, நான் தப்பிச்சதே பெரிய விஷயம், காது போச்சுன்னு. கிரீடம் வைக்கிறதுக்கு வசதியா காது இருக்கிறது இடைஞ்சலா இருக்கேன்னு எடுத்தார். இந்த காது இருந்தா கிரீடம் வைக்க முடியாதுன்னு தான் மகாராஜா எடுத்தார். நீ அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்ட, புரியுதா? உனக்கு ராஜா ஆக்கணும்னா கிரீடம் வைக்கணும் இல்ல, இந்த காது இருந்தா இடைஞ்சல் இல்லையா, அதை எடுத்தாரு. புத்தி இல்லாம நீ போய் ஓடியாந்துட்டியே, அப்படியா, உன்னை மறுபடியும் கூட்டு வர சொன்னார் அப்படி. போச்சு கழுது, மறுபடியும் பாஞ்சது பாருங்க. கழுதை திரும்பி ஓடிச்சு, வால் மாட்டிக்கிச்சு, வால் அருந்துருச்சு, ஓடிய போச்சு கழுது. மறுபடியும் நரி போய் சொல்லிச்சு, உன்னை புத்திய திருத்த முடியாது, இல்ல வாழை சாப்பிட்டுடுச்சு, புடுங்கிருச்சு, என்னை கொன்னுடுமோன்னு பயமா இருந்தது. நீ சிம்மாசனத்துல கம்ஃபர்டபிளா உட்காரணும் இல்லையா, அதுக்கு வால் இடைஞ்சலா இருக்கும்னு தான் வால் ஆபரேட் பண்ணி எடுத்திருக்கிறாரு. உனக்கு ரொம்ப அவசரம். இப்ப நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு எலெக்ஷனும் இதுதான். ஒவ்வொரு எலெக்ஷனும் இதே தான், ஒரு ஆபரேஷன் தான். மக்களை பெருமைப்படுத்துவதற்கான முயற்சி, நம்புங்க. கழுதை சொல்லிச்சு, எனக்கு வால் காணுமே, வால் போயிருச்சு, அதான் உனக்கு சௌரியமா சிம்மாசனத்துல உட்கார முடியும். உன்ன மாதிரி ஒரு அறிவு கட்ட கழுதை ஏன் வேக வேகமா ஓடியார, நம்பு மகாராஜாவை, நம்பு, புறப்பட்டு வா அப்படி. உடனே என்ன பண்ணுச்சு, மறுபடியும் கழுதை வந்தது பாருங்க, ஒரே அடி சிங்கம், கழுதை செத்து போச்சு. செத்த உடனே அது நரிய பார்த்து சொல்லிச்சு, போ இத கரெக்டா தோலெல்லாம் எடுத்துட்டு நான் சாப்பிடுற மாதிரி குடலு, ஈரல், ஹார்ட், மூளை சாப்பிடுற மாதிரி எடுத்துட்டு வா போ அப்படின்னு. நரி எல்லாத்தையும் உரிச்சிட்டு மூளையை தின்னுடுச்சு. வெரி சாஃப்ட் டிஷ்யூ. நரி சாப்பிட்டுடுச்சு. குடலு, ஈரல், நெஞ்சு எல்லாம் கொண்டாந்து சிங்கத்துக்கு கொடுத்தது. சிங்கம் பசியில சாப்பிட்டுட்டு மூளை, கழுதைக்கு மூளை இருந்தா அது 3வது தடவை வந்திருக்குமா? ஏங்க, முதல் தடவை காதை போன உடனே புத்தி வந்திருக்கணும், பாலை எடுத்த உடனே உங்களுக்கு புத்தி வந்திருக்கணும். எதுக்கு கழுதைக்கு? எப்போ வரலையோ அப்பவே அதுக்கு மூளை இல்லைன்னு உங்களுக்கு தெரியலையா மகாராஜா? அதான் மூளை இல்லைன்னுச்சு, சிங்கமும் நம்புச்சு. இதுக்கப்புறம் நான் இதை விளக்கமா சொல்லணுமா? ஓட்டு போடுங்க, உங்க சௌரியப்படி ஓட்டு போடுங்க, போங்க.